இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தறிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கே கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை எஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரணும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தரணும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து எஞ்சி மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் வேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்றும் மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கே கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றருளும். எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும் உம்மற்புத படம் முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 2ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 41 முதல் 46 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமிலே தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின் உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டுமாய் இருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே மரியாளின் பாடுகளை நாம் குறித்து தியானிக்க இருக்கின்றோம். மரியாள் பட்ட அந்த பாடுகளிலே
ஒரு குறிப்பிட்ட துன்பமானது இயேசுவை காணாமல் போன பொழுது மரியன்னையினுடைய உள்ளத்தில் அவர் பட்ட அந்த துன்பம். ஒரு சின்ன எக்ஸசைஸ், இந்த இதை பார்க்குறவங்கெல்லாம் எனக்காக ஒரு 10 வினாடி அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க. பரவாயில்ல, நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீனை பார்க்கலனாலும் பரவாயில்ல, 10 வினாடிகள் அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய கண்களை நீங்கள் அப்படியே மூடிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண்கள் மூடி எல்லாருக்குமே, அது இருட்டு. கண்ணை மூடிட்டா ஒன்லி இருட்டு. இப்போ திறந்துக்கலாம் கண்களை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் ஒளிக்காக பிறந்தவை. இந்த கண்கள் ஒளியை பார்த்து பார்த்து பழகிய ஒரு கண்கள். இந்த கண்களுக்கு இருட்டா இருந்துச்சுன்னா, அந்த ஒளி இல்லை அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, அங்கே ஒரு பயம் இருக்கும், அங்கே ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா இந்த கண்கள் அப்படியே அந்த ஒளியே பார்த்து பழகிய கண்கள். இப்போ ஒரு கண்ணு தெரியாதவருக்கு இருட்டு என்பது ஒரு பயமாகவே இருக்காது. ஏனென்றால் அவருடைய கண்கள் ஒளியை பார்த்து பழகவில்லை, அவ்வளோதான். கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் இருட்டை பார்த்து பயம், கண்ணு தெரியாதவங்களுக்கு இருட்டை பார்த்து பயமே இல்லை. அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனால் இயேசு இல்லாத பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி கண்ணை பூன்னா பயமாக இருக்கோ, அதே போல் நம்முடைய வாழ்வு அச்சம் மிகுந்த ஒரு வாழ்வாக இருக்கும். அன்புக்குரியல யோசித்து பாருங்க. இப்போ என்னுடைய வாழ்வில் இயேசுவே இல்லை, நம்முடைய வாழ்வில் இயேசுவே இல்லை, அந்த ஒரு டேஸ்டே நமக்கு இல்லை, அந்த ஒரு ஒளியே நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஒளியோடு நாம் வாழ்ந்து கொண்டு அந்த ஒளியை நாம் சுவைத்த பின்பு, இதுக்கப்புறம் இயேசு இல்லைன்னா, ஒரு ஒளி இல்லைன்னா, இருட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயம் வரும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கு நாம் மரியாள் இயேசுவை காணாமல் போகின்ற பொழுது அவர்கள் பட்ட அந்த துயரத்தை நாம் தியானிக்கின்றோம். இயேசு கூட இருக்கின்ற பொழுது, இயேசுவனுடைய ஒளி கூட இருக்கின்ற பொழுது மரியா ஒன்றும் பெருசாக பயப்படலை. ஏன்னா எல்லாத்தையுமே இயேசுவோடு கூட அவர்கள் சந்தித்து விடலாம். ஆனால் இயேசு இல்லாத பொழுது அவருடைய உள்ளத்திலே உண்மையான ஒரு அச்சம் ஏற்பட்டது. எப்படி ஒரு கண்ணு தெரிகிறவனுக்கு இருட்டில் போகும்போது ஒரு பயம் ஏற்படுகின்றதோ, அதே போல மரியாவுக்கு, நல்லா கேளுங்க, இயேசு காணாமல் போன பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். அதான் ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, மரியாள் பட்ட துன்பங்களிலே, அவங்க நிறைய துன்பங்கள் பட்டாங்க, குறிப்பாக 7 துன்பங்கள் பட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த துன்பங்களிலே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திய, துயரப்படுத்திய ஒரு துன்பம் எது அப்படின்னா, இல்லைன்னா ஒரு அச்சத்தை கொடுத்த ஒரு துன்பம் எது அப்படின்னா, இயேசுவை அவர்கள் துளைத்தது. இயேசுவே இல்லை, என்ன பண்றது? இயேசுவோடு கூட அவர்கள் துன்பத்தை சந்தித்தார்கள், ஆனால் இயேசுவே இப்போ இல்லை. இந்த இயேசுவே இல்லாத ஒரு துன்பம் தான் ஒரு பெரிய ஒரு துன்பமாய் அவர்களுக்கு இருந்தது என்று ஆன்மீகவாதிகளும் ஒரு சில அறிஞர்களும் நமக்கு சொல்கின்றார்கள். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மரியன்னையின் பக்தர்களே, இந்த மரியாளினுடைய இந்த துன்பத்திலே, இயேசுவை காணாமல் போட்ட இந்த துன்பத்திலே 3 விஷயங்களை நாம் இன்றைக்கு குறித்து தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இயேசு காணாமல் போன பொழுது மரியாள் பயத்தினால் துவண்டாள். ஏன் அப்படின்னா, முதல்ல இயேசு மரியாளோடு கூட இல்லை என்கின்ற அந்த ஒரு பயம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, with Jesus you are hero, without Jesus you are zero. With Jesus you are hero, without Jesus you are zero. அப்படின்னா என்ன?
இயேசு நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அது எவ்வளோ பெரிய துன்பமாக இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கவலையாக இருக்கட்டும், நம்மளால் அதை வந்து வெற்றி கொள்ள முடியும். இந்த ஒரு குறிப்பான இந்த ஒரு நிகழ்வில் மரியா இயேசுவை காணாமற் போகி இந்த தவிக்கின்ற அந்த நிகழ்வில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மரியாளோடு கூட இயேசு இல்லாத அந்த ஒரு தவிப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தவிப்பு ஒரு உண்மையான ஒரு தவிப்பு. எனக்கு ஒரு நிகழ்வானது ஞாபகத்திற்கு வருகின்றது. நிறைய பேர் எனக்கு ஜெபத்திற்காக எனக்கு ஃபோன் செய்வது வழக்கம். எனக்கு தெரிந்த அந்த குடும்பத்திலே திடீரென்று எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் பேசின அந்த மறுமுனையில் அந்த மனைவி வந்து ரொம்ப துடிச்சிக்கிட்டே பேசினாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய கணவருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ ஃபாதர், என்ன நடக்கும், ப்ரேயர் பண்ணிங்க ஃபாதர், அவர் நல்லா இருக்கணும்னு. நான் ஒன்றே தான் சொல்கிறேன், அம்மா கவலைப்படாதீங்க, கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களோடு இருக்கின்றார், நம்முடைய கடவுள் இம்மானுவேலாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. ஃபாதர் நீங்கள் ப்ரே பண்ணிங்க ஃபாதர், ஃபோனை வச்சுட்டாங்க. ஃபோனை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஐயோ ஃபாதர் ஸ்கேனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க, எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு போகிறாங்க. சொன்னால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கடவுள் உங்களோடு இருக்கிறார்ன்றதை நம்புங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து மறுபடியும் எனக்கு ஒரு கால். என்னங்கன்னு கேட்டேன். ஃபாதர் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா, உடனே காசெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் ஒன்றே தான் சொன்னேன், ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, கடவுளை நம்புங்க, கடவுள் உன்னோடு கூட இருக்கின்றார். அவருக்கு கான்ஷியன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது ஃபாதர், நான் அவர்கிட்டையும் சொல்லுங்கள், கடவுள் உன்னோடு இருக்கின்றார், நீ பயப்பட வேணாம், அதை திரும்ப திரும்ப சொல்லிங்கன்றேன். அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் எனக்கு ஒரு ஃபோன். ஃபாதர் அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அவரை கொண்டுட்டு போகிறாங்க ஃபாதர், கவலைப்படாதீங்கம்மா, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிங்க ஃபாதர்னு கொண்டு போய் விட்டு ஒரு அரை மணி நேரத்திலே திரும்ப அவரை கொண்டு வராங்க. அவங்க கால் பண்ணுறாங்க, ஃபாதர் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டாரு ஃபாதர். ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு. இல்லை ஃபாதர், அவங்க ஒரு சில அடைப்புகளை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த டாக்டர் அந்த அடைப்புகள்லாம் பார்த்துட்டு இதை மாத்திரை மூலமே நீக்கிடலாம், ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிட்டார் ஃபாதர் என்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த குடும்பத்திட்ட நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் உன்னோடு இருக்கின்ற பொழுது நீ எதற்கும் பயம் வேண்டாம், வெற்றி உனதே. அன்புக்குரியவர்களே, மரியாள்கிட்டருந்து நம்ம கற்றுக்கின்ற முதல் விஷயம் இதுதான். இயேசுவோடு இருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு துன்பத்தையும் துயரத்தையும் நாம் கண்டு பயப்பட வேண்டாம். இரண்டாவதாக, மரியாள்கிட்டருந்து, இயேசுவை காணாமல் போட்ட அந்த மரியாள்கிட்டருந்து நம்ம கற்றுக்கின்ற ஒரு விஷயம், காரணமே புரியாமல் மரியாளானவள் தவிக்கின்றார்கள். ஏன் இயேசு தொலைஞ்சு போனாரு, ஒரு காரணமே மரியாளுக்கு புரியல. எங்க இயேசு ஒண்ணுமே தெரியல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்வுலையும் இது மாதிரி தாங்க. ஏன் என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு பிரச்சனை நமக்கு தெரியவே தெரியாது. ஏன் என்னுடைய வாழ்வில் மட்டும் இந்த கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்வில் மட்டும் இந்த நோய்கள், ஏன் என்னுடைய வாழ்வில் மட்டும் இவ்வளவு ஒரு குறைகள், நமக்கு விடைகளே கிடையாது நம்முடைய துன்பங்களுக்கு. ஏன்னா மரியாளுக்கு அப்படிதான் இருந்தது. எல்லாரும் அவங்க பிள்ளைங்கள்லாம் அவங்களோட இருக்கின்ற பொழுது மரியாளுடைய பிள்ளைகள் தொலைந்து போய்விட்டார், இயேசு தொலைந்து போய்விட்டார். மரியாளுக்கும் அதான், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம். ரெண்டு மூங்கில் பேசிக்கிச்சான், ரெண்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸான். நீங்கள் கேட்கக்கூடாது, ஃபாதர் எப்படி ஃபாதர் 2 மூங்கில் குச்சும் பேசிக்கணும். 2 மூங்கிலும் பேசிக்கிச்சான். ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்டில் பெருசாக வளர்ந்துச்சான். 2 ஃப்ரெண்ட்ஸான். திடீர்னு ஒருத்தர் ஒரு மூங்கிலை எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தார். கட் பண்ணி அதை சீவ ஆரம்பித்தார். உடனே அந்த கட் பண்ணப்பட்ட அந்த மூங்கில், அறுபட்ட அந்த மூங்கில் கதற ஆரம்பிச்சிச்சான். ஐயோ என்னை மட்டும் கட் பண்ணுறாரு, என்னை காப்பாற்றுன்னு, எனக்கு மட்டும் ஏன் ஒரு துன்பம், நீ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கிற, உனக்கெல்லாம் எதுவும் கட் பண்ணலை, உனக்கெல்லாம் ஒரு துன்பம் இல்லை, பாரு எனக்கு தான் துன்பம் என்று அந்த வந்தவர் கட் பண்ணி அங்கே அந்த மூங்கிலை எடுத்து ஒவ்வொரு ஓட்டைகளாக போட ஆரம்பித்தாராம்.
ஒவ்வொரு ஓட்டைகளாக போட, ஒவ்வொரு ஓட்டையும் போடும் பொழுது அந்த மூங்கில் மீண்டும் கத்துச்சான், ஐயோ எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது, எனக்கு. அப்போ நினச்சிச்சு அந்த மூங்கில், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் என்று. ஆனால் பாருங்க, அந்த எல்லா ஓட்டைகளையும் போட்ட பிறகு அந்த மூங்கில ஓட்டை போட்ட நபர் தன்னுடைய உதட்டில் வச்சு தன்னுடைய காற்றை அதில் விடுகின்ற பொழுது அங்கிருந்து ஒரு அழகான ஒரு புல்லாங்குழல் இசையானது வெளிவந்துச்சான். அப்போதான் அந்த மூங்கிலுக்கு தெரியுமா, இவ்வளவு நாளாக மூங்கிலாக இருந்த நான் இந்த துன்பங்கள் பட்டு அறுபட்டு குழிகள் இடப்பட்டு இந்த துன்பத்தை தாங்கினதுனால தான் இன்றைக்கு ஒரு அழகான ஒரு புல்லாங்குழலாக இருக்கின்றேன் என்று. அன்புக்குரியவரே, நம்முடைய வாழ்விலும் நாம் தெரிஞ்சு கொள்வது இதுதான். நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நமக்காக ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். நம்மை ஒரு நல்ல ஒரு புல்லாங்குழலாக மாற்ற அவர் விருப்பப்படுகின்றார் என்று நாம் நம்புவோம். மரியாளுடைய வாழ்விலும் அதுதான் நடந்தது. இயேசு காணாமல் போனதும் அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று நினைத்தார்கள். ஆனால் பாருங்க, அவர்கள் அறிஞர் மத்தியிலும் பிறருடைய மத்தியிலும் அவர் பேசி கொண்டிருக்கின்றார். கடவுளுடைய தன்மையை அவர் விளக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய துன்பத்திலும் கடவுளுடைய ஞானம், அறிவு வெளிப்பட ஒரு வாய்ப்பாய் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை நினைச்சு பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கடவுள் சொல்ற ஒரே விஷயம் இதுதான், உன்னுடைய கஷ்டத்திலும் என்னுடைய திட்டம் இருக்கும் என்று. இறுதியாக மரியா இயேசுவை காணா போன பொழுது வேற எதையும் தேடலைங்க. காணாமல் போன இயேசுவை மட்டும்தான் அவர்கள் தேடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நம்ம எதை தேடுறோம்? நம்முடைய வாழ்வு ஒரு ஹோல் டே இருக்கு. எதை நம்ம தேடி போறோம்? பொருட்களை, பணத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, எதை நாம் தேடி போகிறோம்? எவ்வளவு நேரம் நம்முடைய நாளில் கடவுளை தேடுகின்ற நேரங்களாக இருக்கின்றது? எல்லாருமே யோசிக்கணும். இத்தனை 1 மணி நேரம் நான் கடவுளை தேடுறேன் ஒரு நாளைக்கு, இல்லை அரை மணி நேரம் கடவுளை தேடுறேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கடவுளை என்னுடைய வாழ்நாளிலே தேடுகின்றேன் என்று? எதையோ தேடுறோம். கடவுளை நம்ம தேடுறோமா? இயேசுவை நம்ம தேடுறோமா? எவ்வளவு நேரம் நம்ம தேடுறோம்? மரியாள் தேடினால் இயேசுவை கண்டடைந்தார். நாமும் தேடணும் அப்படின்னா இயேசுவை கண்டுபிடிப்போம். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மரியாள் இயேசு காணாமற் போன இந்த ஒரு நிகழ்விலே அவர்கள் பாடுபட்ட இந்த துன்பத்திலிருந்து 3 கருத்துக்களை நாம் இன்றைக்கு தியானித்து இருக்கின்றோம். முதலாவதாக, மரியாள் இயேசுவை தொலைத்த பொழுது அவருடைய வாழ்விலே, குறிப்பாக மற்ற துன்பங்களிலே இயேசு இருந்தது போல இந்த ஒரு துன்ப களத்திலே அவருடைய இல்லை என்றாலும் அவருடைய வாழ்விலே அவருக்கு தொடர்ந்து கடவுள் வெற்றியை கொடுத்தார். இயேசு இருக்கின்ற பொழுது மரியாளுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் வெற்றி உண்டு. இரண்டாவதாக, ஏன் என்னுடைய வாழ்விலே இந்த துன்பம் என்று நாம் நினைக்கின்ற பொழுது பல நேரங்களிலே கடவுள் நமக்கென்று திட்டத்தை வைத்திருக்கின்றார். இறுதியாக, நம்முடைய வாழ்விலே இயேசுவை தேடுகின்ற பொழுது நமக்கு வெற்றி உண்டு, கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. அதை தான் நாம் மரியாளிடமிருந்து இன்றைக்கு கற்றுக்கொள்கின்றோம். இந்த வரத்திற்காக நாம் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக.
பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாய தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரன் இடமிருந்து பெற்றுத்தாரும். எக்கால கிறிஸ்துவர்களோடு நாமும் ஒன்றிணைந்து மரியன்னையை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மது தாயாகிய மரியம்மாளை அவளுடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்களும் அது மீட்பின் பேறுபலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை வாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். மாண்புயரு வருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின்
ஆண்டவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமேதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தகு திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். ஓம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடும் தூய ஆவியானவரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பை போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நிறை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.
கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.